Arts and the Department of Performing Arts. Today we have this auspicious and the important day of the inauguration of our drama festival. And first of all, we welcome our Director, Art and Culture, Government of Puducherry, and our Dean, School of Performing Arts, and all other dignitaries and artists. And our team of performing arts, our scholars and students. We start with a small puja in front of the Sangardas Swamigal. So I ask the dignitaries, please come and participate in a small puja here in front of the Sangardas Swamigal. So please come forward and do a small honor. இடையில வந்ததேனோ ஆதியிலும் புலையனில்ல பாதியிலும் புலையனில்ல ஆதியிலும் புலையனில்ல சாதியிலும் புலையனில்ல ஆதியிலும் புலையனில்ல சாதியிலும் புலையனில்ல பாதியில வந்ததேனோ என் தங்கமே பாதியில வந்ததேனோ பாதியில வந்ததேனோ ஆதியிலும் புலையனில்ல பாதியிலும் புலையனில்ல ஆதியிலும் புலையனில்ல சாதியிலும் புலையனில்ல பாதியில வந்ததேனோ என் தேவாதி தேவா பாதியில வந்ததேனோ என் தேவாதி தேவா வெள்ளி காசு வெள்ளி காசு கேட்டதற்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையால் 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 கொள்ளி காசு கேட்பதேனோ என் தங்கமே கொள்ளி காசு கேட்பதேனோ கொள்ளி காசு கேட்பதேனோ என் தங்கமே கொள்ளி காசு ஆதியிலும் புலையனில்ல பாதியிலும் புலையனில்ல ஆதியிலும் புலையனில்ல பாதியிலும் புலையனில்ல ஆதியில வந்ததேனோ எந்த
தேவாதி தேவா பாதியில வந்ததேனோ பாதியில வந்ததேனோ தேவாதி தேவா பாதியில வந்ததேனோ Please give a round of applause. It is very important event in Pondicherry University with the Department of Performing Arts, the Arts and Culture Puducherry, and the South Zone Culture Center, and supported by Ministry of Culture. Today we are here to have this 5 days festival, drama festival. We invite all the 25, 26 groups here. They're going to come in the following days. On behalf of the School of Performing Arts and the Department of Performing Arts and our head of the department and faculty member Murugavel, Dr. Murugavel, and all the scholars. And on behalf of you all, I am honoring our chief guest of the day. We like to honor our dean, the inspiration behind our work. So, thank you, sir. On the side, Raja. On the side. புதுச்சேரி அரசு கலைப்பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் இவருடன் சேர்ந்து புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஸ்கூல் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் ஆன்லைன் நிகழ்நிலை நாடக விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் கலைப்பண்பாட்டுத்துறை சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம். இது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் சாதாரண நிலையில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது சாதாரண விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை, இந்த கோவிட் என்று சொல்லக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையில் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வாய்ப்பினை நல்கிய நமது தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்திற்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் பல இன்னல்களுக்கிடையே கலைஞர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் இந்த சூழ்நிலையில் இதை அளித்திருக்கிறது. அதே போன்று இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதுச்சேரி பல்கலைக்கழகம் தனது நாடகத்துறையின் மூலம் இந்த இடத்தை அளித்து இவ்வளவு நான் இங்கே வருவதற்கு முன்பு கூட இந்த அளவுக்கு நான் நினைக்கவில்லை, இவ்வளவு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. இந்த ஒத்துழைப்பு நல்கிய இந்த நாடகத்துறைக்கு எங்கள் கலைப்பண்பாட்டுத்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த விழாவிற்கு வந்திருக்கும் கலைமாமணிகள் மற்றும் நாடக கலைஞர் அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இப்பொழுது
நமது நாடகத்துறையின் டீன் அவர்களுக்கு எங்கள் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தங்களது நன்றியை தெரிவிப்பார். நன்றி ஐயா, வணக்கம். அதே போன்று இப்பொழுது நமது நாடகத்துறையின் திரு ராஜா ரவிவர்மா ஐயா அவர்களுக்கு HOD ராஜா ரவிவர்மா அவர்களுக்கு டைரக்டர் இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நமது கலைப்பண்பாட்டுத் துறையில் பல குழுக்களில் இருந்து நமது நாடக குழுக்களை திறம்பட நடத்தி வரும் திரு முருகேசன் ஐயா அவர்களுக்கு கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அதே போன்று நமது கலைமாமணி திரு MS ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் நலிவுற்றிருந்தாலும் இந்த நாடகத்தை நடத்தியே தீருவன் என்று வந்திருக்கும் திரு ராஜா அவர்களுக்கு எங்கள் கலைப்பண்பாட்டு சார்பாக நன்றியை தெரிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். 25 நாடகங்கள் கலைப்பண்பாட்டுத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு, அதாவது புதுச்சேரி கலைஞர்களுக்கும், ஒரு நாடகம் நமது புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கும், ஒரு நாடகம் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்திற்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடக விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு முதற் அச்சாணியாக விளங்கிய திரு ராஜா ரவிவர்மா அவர்களுக்கும் திரு ஐயா டீன் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி உரித்தாக்கி இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடக விழா இனிதே துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய புலமுதன்மையர் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். Very good morning to one and all present here on this occasion. Very distinguished guest of honor today, Madam Ragini, Director Art and Culture, Pondicherry, and Rajarajan sir, Superintendent of this Art and Culture Department, and sir, it is there, sir. And Kalaimamani Murugesan sir, Kalaimamani Raja, and sir, any other people? Okay. And the Kalaimamani Jabash Shanmugam. Actually, I asked the list of names should be here, but before we are writing it, we started this process. That's why. Kalaimamani Ayanarappan sir. Any other name? Kalaimamani Pandiswaran sir. Mr. Arul Raj. Any other names? Kaliya Perumal sir. Then my own team members, esteemed head of the department, Dr. Raja Ravivarma, and beloved colleague, Dr. Murugavel, Dr. Velu Saravanan, the working team, very beloved scholars of this department, other teams of drama artists, and all other people, those who have come here to witness this inaugural function in this studio. All of you, once again, very good morning to you all. Indeed, it's a matter of great pleasure for me to say this to express my heartfelt gratitude to Art and Culture Department for having chosen our studio for conducting this online drama festival. And secondly, I'm also extremely happy and extend my gratitude to the head of the department, Raja Ravivarma, and Dr. Murugavel, and other scholars team, those who have taken this as a great effort to bring it on this day as a reality. Really, for these two reasons, I am extremely happy
as Dean sitting here to watch all these events for the next 5 days. Even in the beginning, our Murugesan sir requested us to conduct in our cultural complex. It is the infrastructure was highly equipped, and lighting and other system was highly equipped in that particular hall. But unfortunately, for every event they are collecting some amount as maintenance charges. So that myself and our HOD seriously tried to get it, and we went up to Vice Chancellor for getting that hall. But our culture director, Mr. Rajiv Ranjan sir, told that no, even student function or scholars function or any other function, this hall is so far not even given for any free of cost. Even for students function, they will charge 3,000 rupees as minimum maintenance expenditure. So that they told that it is a little difficult to get that hall. Otherwise, this infrastructure would be very convenient to you, and the halls, sitting space, chairs and all other availability of infrastructure was very good. So it would definitely, it would have given a fresh look or additional a good look to our production. But anyway, here within 2 days, the weekend, all our HOD and Murugavel and other team people have made it a wonderful location here, and it is more and more comfortable look wise I am seeing, and as well as I know the space available here, it is really encouraging. It will be more convenient to you to perform. I hope that we are trying our best to provide you, sir. And other thing I would like to share is our Vice Chancellor, the present Vice Chancellor is always having affinity on the School of Performing Arts and the Department of Performing Arts, because basically he is a music lover, and he used to say that performing arts is one of the very unique department in this campus. It has to be developed beyond all these infrastructure, shortfalls and other shortfalls available here. But he is very much willing to contribute to the department to make it as a learning center, as well as up to the level of national and international level. It has to be focused. This is what he told when I took charge as Dean. And I am heartfully, with my bottom of this heart, I am telling that the department is having 100% potential. Be it the production process, be it the creativity, be it the teamwork, what not. In every aspect, this department has its own potential. That I learnt within this 2 months' time. Just 2 months before only I joined here. And Raja sir told, sir, this art and culture department has come out with an idea to make production here. See, I was very much happy, and I told immediately, whatever you want you do, Raja sir, I'll be with you. And immediately we went and met different authorities in the university. See, even I didn't think this much it is a very big event. I was thinking that the drama group will come and immediately perform. Now the inauguration itself, it is in a very grand manner, and you people made it possible. I am extremely happy. And even now, after I entered this, after that I was thinking, just before 10 minutes before, VC and the director I would have called for this occasion. But 15 to 20 days before we called VC for one production and released a CD. Which was released from our school. So yeah, on Mahatma's 150th, in commemoration of 150th birth anniversary. So that again I didn't want to go and disturb him, because he is having a lot of work, and the team of people, now new recruitment process is going on. So all officials and authorities are extremely busy on that process. So that I didn't call him. Otherwise, I would have called both the directors and all, because they are giving a lot of energy to me. They have given a lot of suggestions to me how to improve this department and how to develop the infrastructure. Actually,
I was thinking that this, shed will be going to be renovated within 5 to 6 days. So we made file everything sanctioned or 3 lakh rupees for little maintenance and other related aspects. But due to unfortunate happening, so that particular contractor told that he has written a letter, this money is not sufficient to do this work, So that otherwise, before you come, I wanted to correct it and submit it as a fresh shed with all other infrastructure facilities. And one more information I would like to share with all of you. Already 4,22,000 worth of lighting equipments have been sanctioned. Now we are in that purchase process. I think that within 20 days it will reach our campus. So everything is going. But why I am telling all these things? This administration, starting from VC to till the section officer, they have been extending all kind of support to the department, and they have given me full freedom to make this arrangements and all other facilities needed for that. And up to 8 lakh rupees I have asked to complete all the basic infrastructure for this department, and wholeheartedly they are sanctioning everything. So that I am extremely happy. This is one of the feather on our cap. Really, after I joined here, within these 2 months, everything goes well, everything goes positive, because I am here to expose and spread positivity in the department. As a person, as a personal view of mine, see, if you want to have any development in your place or in which the institution you work, the only one Taraka mantra is positive thinking, positive action. Okay, everywhere difference of opinion will be there. Everywhere slight difference of opinion may come, because we people are different. Even I told about artists. Artists are always creative and equally emotional. So in my understanding within these 2 months, basically I love music. That is the only connection I have in this department. That only made me to become dean here. Okay, so from this observation, what I want to convey here is, on this occasion, they are creative, equally emotional. Only thing is, the people, those who are sitting behind or above them, a dean or VC or director, we have to take them, or we have to give them a light or a small initiative to think positive. Okay, if you think positive, definitely the effect of negativity will come down. Naturally, when you are in the team, when you are respecting the team effort, when you are giving importance to positive predictions, positive future. If you think about positive future, definitely all this difference of opinion and this negativity, slowly it will disappear from our this environment. So with this few points I would like to make it on this occasion, and I thank our Honorable Vice Chancellor, Honorable directors, okay, Rajiv Ranjan sir and Balakrishnan sir, for having given us full support to take this department to the new heights and new lights. And before I conclude, I especially thank our head of the department, Raja Ravi Verma, and Dr. Murugavel. These 2 people were behind this happening today. I'll tell you, madam, they took enormous effort, physical effort. Even when I am coming in the morning, HOD and the faculty, Murugavel, is carrying chairs to this place. And I told, why you call students or scholars? So that much dedication, that much accomplishing nature of these people, definitely I hope whatever it is, this department within, given 3 years time, madam, within this 3 years, and after that also, definitely these people will take this department. Whether deans are coming or going, that's different. But
I strongly believe it is from my bottom of the heart I am telling. These people will take the department to international level. And like this, you people are also, art and culture department is helping us. Always support. I mean, your support I need. As I told in the VC's meeting, this department needs three requirement. One is time. They will take long time, as I told in the VC's function. And the second one is they need monetary support. Because, even in Tamil movie, Thiruvilayadal, there will be a conversation between Sivaji Ganesan and Nagesh. சேர்ந்தே இருப்பது, one question he will ask, Sivaji will ask as Sivaperuman, சேர்ந்தே இருப்பது, Nagesh will reply, வறுமையும் புலமையும். Pulamai in the sense artists. So the artists are always starving, always having their financial needs, and they are always struggling to support their family. So right people are here. Please, you have to help them. And at the same time, learners like us also expecting some financial assistance. Even one more announcement I would like to tell you. Just before our madam told me that she wants to produce one documentary or drama type of movie for half an hour regarding the liberation of Pondicherry, relating to that. And she asked us, and I called Raja sir and I told that we have to do for the art and culture department, and it is going to be presented to LG madam. So that too, as early as possible, he told, madam told, so that we will try our best to do that. And once again, I thank art and culture department and art and culture Tanjore division for taking such a wonderful effort to help the artists. As I told, artists are really a special people. Even when I joined, I told all my scholars and faculty, they are special people, privileged people. They are having creativity. So what makes the difference between ordinary people and artists is they are one step ahead because of their creativity, skill, and the way of expressing to the people. And beyond all these things, they are making the public or people happy within these 2 hours or 1 hour by drama or song or whatever it may be, the form of that art outcome. So thank you, madam, for having chosen us to do this on behalf of our Pondicherry University. Once again, I thank you. I welcome all of you wholeheartedly. I welcome all of you on behalf of School of Performing Arts. Thank you. Thank you very much, sir, for your inspiring speech. And sorry for the artist. I'll take 10 minutes to introduce our department. இந்த துறை 1988 ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் பள்ளி என்று தொடங்கப்பட்டது. அப்பொழுது 1 வருட கல்வியாக பட்டய படிப்பாக இருந்தது. அது பின்னர் ஒரு டிகிரியாக, ஒரு முதுகலை படிப்பாக இது மாற்றப்பட்டது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த துறை வந்தது நாடகத்தை திரும்ப இந்த நவீன உலகத்திலே நடமாட விட வேண்டும் என்பதற்காக படித்தவர்களை நாடகத்துக்குள்ளே கொண்டு வந்து நாடகத்துடைய அறிவியலையும் அழகியலையும் அனுபவத்தையும் அப்பாற்பட்டு இங்கே இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கலை கலாச்சாரம் எல்லாத்தையும் உட்கொண்டு நாடகங்கள் செய்யப்பட வேண்டும். நம்ம அப்டேட்டாக இருக்க வேண்டும். அதனால தான் இது கல்வி முறையில் கொண்டு வரப்பட்டது. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான கோட்பாடுகளும் பயிற்சிகளும் இங்கே பயிற்சியாக இருக்கிறது. இந்த இரண்டு வருட படிப்பிலே ஒரு மாணவன் ஒரு நாடகத்துக்கு உருவாக்கத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய பாடத்திலே கற்றுக்கொள்கிறான். நாடகத்தின் படிப்புக்கு இறுதியில் அவன் செய்கின்ற ஒரு நாடகம், ஒவ்வொருத்தரும் செய்கின்ற ஒரு நாடகம், அவனுடைய இன்டகிரேட்டிவ் நாலேஜ் ஆஃப் எவ்ரிதிங், every aspect of the drama. Beyond drama, they are creating theater. Theater is something you are going with the public. நம்ம சமூகத்தோட சேர்ந்து அவங்களுக்காக அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நாடகம் நடத்த விட வேண்டும் என்ற ஒரு
தளத்தில் செயல்படுவது. இதில் படித்து போகின்ற மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டல்ல. 3 விதமான விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. ஒன்று, எங்களை மாதிரி இங்கே படித்து விட்டு வெவ்வேறு நாடக கல்விக்கூடங்களிலே வாத்தியார்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்படி என்று சொல்ல வேண்டும் என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் டீனா உட்கார்ந்து இருக்கிறது எங்களுடன் படித்த சக மாணவர். இங்கே திருச்சி ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக உட்கார்ந்திருப்பவர் எங்களுக்கு அடுத்து படித்த எங்களுடைய ஜூனியர். அதுபோல டிபிஎஸ் ஸ்கூலில் மதுரையில் 25 வருடங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பது எங்களுடைய சக மாணவர். இது போல பல இன்ஸ்டிடியூஷன்களில் அவர்கள் நாடகம் போதிக்கும் ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கல்வியில் நாடகம் முக்கியமான விஷயம். நாடகத்தின் அறிவு, ஒரு பண்பாட்டின் அறிவு என்பது இளம் சிறுவர்களிடையே பரப்பப்பட வேண்டும். பொதுவாக இசை சொல்லிக் கொடுப்பது, ஓவியம் சொல்லிக் கொடுப்பது என்பது பள்ளிக்கூடத்திலே இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியும் விட்டுட்டு எல்லா ஸ்டேட்லையும் இந்தியாவில் ஒரு நாடக டீச்சர் எல்லா ஸ்கூல்லையும் ஆல்மோஸ்ட் அப்பாயிண்டட். ஏன்னா அவன் பண்பை கற்றுக்கிறான், பழகிறதுக்கு எப்படி இருக்குன்னு கற்றுக்கிறான், பப்ளிக்கில் எப்படி நடக்கணும்னு கற்றுக்கிறான், அடுத்த பெரிய ஆள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். எல்லாத்தையும் நாடகம் தான் சொல்லித்தர முடியும், மற்ற எந்த ஊடகம் சொல்லித்தர முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறது அந்த ஒரு விஷயம்தான். அதுபோல அடுத்தது அவர்கள் மீடியாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது எங்களுடைய மாணவர் மீடியாவில் திருமணம் என்னும் நிக்கா அப்படிங்கிற டைரக்ஷன் பண்ணி அந்த படம் சக்ஸஸ் ஆகிட்டு அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசிக்கலாக கைதிகளிடத்தை நாடகம் செய்யக்கூடியவர். ஆயுள் கைதிகளுக்கு இடையே நாடகத்தை கொண்டு சென்று அவர்களை விழிப்புணர்வு அடைய செய்து அவர்களை திருத்துவதற்காக நாடகம் செய்கிறார். சென்னையில் இருக்கிறார். அவர் நடிகர் நாசருடைய ஒரு உதவியாளர், பேர் அனீஷ். அதுபோல் அவர் மட்டுமல்ல, பல பேரும் பிரேம், குமரவேல், அது நிறைய ஆட்கள் அந்த மீடியாக்கள் இணைந்து இருக்கிறார்கள். அதையும் தாண்டி நாடகங்கள் ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற முறையிலே இப்பொழுது பாண்டிச்சேரி தியேட்டர் அகாடமி, சென்னை தியேட்டர் அகாடமி, வெளிப்படை தியேட்டர் என்று தன்னோட தியேட்டர் குரூப்புகளை உண்டாக்கி அவர்கள் பயிற்சி கொடுப்பதுடன் வெவ்வேறு கலைக்கூடங்களுக்கு, சமூகத்துக்கு நாடகங்களை நடத்துகிறார்கள். இந்த ஒரு விஷயம்தான் முக்கியம். ஏன்னா நாடகம் விழிப்புணர்வாக வெளியே வர வேண்டும், நாளைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் சங்கீத நாடக அகாடமி தேசிய நாடக பள்ளியை டெல்லியிலே உருவாக்கியது. காரணம், அவங்கள்ட்ட டிவிஷனாக சொல்லி கொடுத்து விடுகிறார்கள். நீங்கள் நடிகர்கள் ஆகிவிடுங்கள், நீங்கள் இயக்குநர்கள் ஆகிவிடுங்கள், நீங்கள் டெக்னிக்கல் சைடில் செட்டு போட போங்கன்னு இப்படிதான் பிரித்து சொல்லி கொடுக்கிறார்கள். இந்திய கல்வியில் அப்படி இல்லை. இந்திய ட்ரெடிஷ்னல் கல்வியில் ஒரு கதகளி ஆர்டிஸ்ட்னா அவன் எல்லா செட்டப்பையும் அவனே உண்டாக்கிட்டு அவனே நடித்து அவனே தியேட்டர் பண்ணிட்டு அவனே போயிட்டு இருப்பான். அவனுக்கு சட் கட்ட தெரியும், லைட் போட தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட். அதே முன் மாதிரியாக வைத்து கொண்டு தான் நம்மளுடைய கல்விக்கூடம் ஒவ்வொரு மாணவனையும் முழு பரிமாணத்துடன் அவனை கொண்டு வருவது என்பது இங்கே செய்து கொண்டு இருக்கிறோம். இறுதியாக ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்றால், பாரம் என்ற ஒரு படம், பாரம் என்ற ஒரு தேசிய விருது வாங்கிய ஒரு படம், அது முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுகளால் நடிக்கப்பட்டது. தேசிய அவார்டும் சரி, பிரான்ஸ்ல இன்னொரு அவார்டும் சரி, உலகளாவிய ஒரு அவார்டையும் அது இப்போ நீங்கள் பிரைம் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கும். எவ்வளோ இயற்கையாக அவர்கள் நடித்திருக்கிறார்கள் என்பதும் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கான காஸ்டிங் டைரக்டர் எல்லாமே நம்மளுடைய ஆராய்ச்சி மாணவர்கள், சுகுமார், சமணராஜா, எல்லாருமே. அதுக்கு பின்னணியாக ஊக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் முருகவேல் சார். ஸோ இப்படியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு தருணத்திலே எங்களுக்கு இந்த ஒரு முக்கியமாக சார் சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு நோக்கத்துக்காக இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அமைச்சர் குரூப் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த கோவிட் டைமில் அப்படின்னு வரும்போது நாங்கள் இதுக்கு மனமும் முன் இதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு அளித்து கொண்டு இருக்கிறோம். எதிர்காலத்தையும் அளிப்போம். வெறும் நான் கோவிடுக்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இணைந்து பல விஷயங்கள் செய்வதற்கு இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் கல்விக்கூடம் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்ற இயக்குனர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக இயக்குனர் அவர்களை ஓரிரு வாழ்த்து செய்திகள் சொல்லி இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்க வேண்டிக் கொள்கிறேன்.
தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் சார் பேசிட்டாரு. ஸோ ஆக்சுவலாக வி ஆர் மோர் கிரேட்ஃபுல் டு யூ டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தேன் த யூனிவர்சிட்டி மெம்பர்ஸ். ஸோ இட் லுக்ஸ் லைக் எ ட்ரீம். எங்களுக்கு வந்து ஓயிங் டு அவர் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ பேரும் வந்து பெயின் எடுத்து ஃப்ரம் பாட்டம் டு டாப் ஸோ இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது ரியலி இட் இஸ் லுக்கிங் லைக் எ ட்ரீம். ஸோ ஆக்சுவலாக லக்குன்னு பார்த்தா ட்ராமா டீமுக்கு தான் லக்கு. ஸோ பிகாஸ் வி வேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வார் நாட் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை த ட்ராமா டீம் ஆல்வேஸ். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள members always feel that drama is not fed properly. I mean, they were not given more chances. Maybe owing to the sir sonama, it takes a lot of time to perform a drama, and I mean, we have to give them more space regarding time, money and everything. So adanal kuda vandu they would have left behind. But அந்த குறையும் எங்களுக்கு இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மூலமா எங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. ஸோ எங்களை விட வந்து ட்ராமா டீம் இஸ் மோர் luckier people than us. பட் எனிவே கோவிட் டைமில் எங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூ மேட் அவர் ஹெட்ஸ் ஹை திஸ் டைம். ஸோ தேங்க்ஸ், எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. பட் சின்ஸ் த ட்ராமா டீம் ஆர் வெயிட்டிங் டு பர்ஃபார்ம், I do not want to take much time. So I would thank all the members, யாரையும் நான் விடலை, from bottom to top. I would like to share my heartfelt thankfulness to everybody and wishing you all the best. Please do your duty safe and stay safe. Please, please, please. Thank you. Thank you. இப்பொழுது நாடக நிகழ்வுகள் தொடங்கி ஆரம்பித்து சிறப்பாக செல்ல இருக்கிறது. டிக்னிட்டரிஸ் ப்ளீஸ். MS ராஜாவின் வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாற்று நாடகம். வாய்ப்பு வழங்கிய புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறைக்கும் இந்திய அரசு தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்திற்கும் புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறைக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. வீரமங்கை வேலுநாச்சியில் வெற்றி முழக்கமிட இருப்பவர்கள் பெரிய மருதுவாக எஸ் ஜெயசீலன், MCA, MCom, B.Ed. சின்ன மருதுவாக நட ராமமூர்த்தி, MA, M.Ed, M.Phil. கருத்தையனாக SN ஏழுமலை. மந்திரி தாண்டவராயன் பிள்ளையாக A. சகாயராஜ். படமாத்தூர் உடையத்தேவராக SP மூர்த்தி. ராணி வேலுநாச்சியாக சிறந்த நடிகைக்கான மத்திய அரசு விருது பெற்ற K. விஜி என்கிற வீரம்மாள். குயிலியாக S. லக்ஸி. இசை J. எட்வின். ஒப்பனை SP மூர்த்தி. மேடை நிர்வாகம் T. நந்தகோபால், P. ராமமூர்த்தி, கண்ணப்பன். சீன் செட்டிங்ஸ் கண்மணி சீன் செட்டிங்ஸ், புதுச்சேரி. கதை, வசனம், இயக்கம் கலைமாமணி MS ராஜா. வீரமங்கை வேலுநாச்சியார். அன்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ரசிக பெருமக்களே, இந்த தேசத்திற்கு சும்மா கிடைத்து விடவில்லை சுதந்திரம். இன்றைக்கு உயர்ந்து நிற்கும் கொடிமரங்களுக்கு அடியிலே எத்தனையோ கழுமரங்களின் வரலாறு புதைந்து கிடக்கின்றது. இன்றைக்கு பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கும் தேசிய கொடியை தாங்கி பிடித்து நிற்கும் கொடி கயிறுகளுக்கு பின்னால் எத்தனையோ தூக்கு கயிறுகளின் வரலாறு பின்னி பிணைந்து கிடக்கிறது. இந்த வரலாற்று காவியம் வெறும் நாடகம் அல்ல, மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மண்ணின் மானம் காத்த மறவர்களின் மறக்க முடியாத, மறக்க கூடாத வரலாறு. அன்புமிக்க ரசிக பெருமக்களே, இந்த தமிழகத்து மண்ணிலே சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவகங்கை சீமையிலே வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த வீரமங்கை வேலுநாச்சியாரையும் வீர மறவர்கள் மானம் காத்த மருதுபாண்டியர்களையும் இதோ உங்கள் கண்முன்னால் படைக்கின்றோம். வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாற்று நாடகம். கதை,
சாசனம் இயக்கம் புதுவை அரசு கலைமாமணி MS ராஜா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரா, உமக்கும் ஒவ்வொரு நாளும் நான் உருகி உருகி வணங்கும் தாய் ராஜராஜேஸ்வரிக்கும் எமது வேண்டுதல் புரியவில்லையா? அல்லது எமது வேண்டுதலை கேட்க உங்களுக்கு நேரம் இல்லையா? நமச்சிவாய பெருமானே, இந்த சிவகங்கை சீமை இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவது? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த மண்ணிற்கு ஒரு விடிவே இல்லையா? அந்த ஆங்கிலேயர் கடிமணிய மறுக்கிறாள் இந்த வேலு நாச்சி. பணிய வேண்டுமா? எப்படி பணிய வேண்டும்? எதற்காக பணிய வேண்டும்? ஏன் பணிய வேண்டும்? குட்ட குட்ட குனிவதான் பணிவா? எமது கணவரையே அந்த பரங்கியர் கூட்டம் துரோகத்தால் கொன்ற பிறகு எம்மால் கொதித்தான் முடியுமே தவிர கும்பிடு போட முடியாது. போரை கண்டு அஞ்சும் கோழை அல்ல இந்த வேலு நாச்சி. நீர்க்குமிழ் வாழ்க்கை இது. இங்கு நிலைக்கப் போவது யாரும் இல்லை. லிங்கேஸ்வரா, வாழ்ந்தாலும் தன்மானத்தோடு வாழ வேண்டும், வீழ்ந்தாலும் விதையாக வீழ வேண்டும். சர்வேஸ்வரா, தமிழச்சியாக பிறந்தவள் ஒரு நாளும் தன்மானத்தை இழக்க மாட்டாள். அப்படி தன்மானத்தை இழந்து விட்டால் நிச்சயம் அவள் தமிழச்சியாக இருக்க மாட்டாள். எமது வலையில் அணிந்த கரங்கள் ஒரு நாளும் எதிரியை வணங்கி போகாது. இறுதி வரை வாள் பிடித்து போராடும். இது சத்தியம். இது எமது வீரவாளின் மீது ஆணை. வெற்றி, வெற்றிவேல், வீரவேல். நடப்பது, நடக்க இருப்பது அனைத்தும் நாம் வணங்கும் ராஜராஜேஸ்வரி தேவியின் அருளால் நலமாகவே நடக்கட்டும். இருப்பினும் இன்றைக்கு என்னவோ மரியாதைக்குரிய மருதுபாண்டியரின் முகத்தில் வழக்கத்திற்கு மாறாக சற்று குழப்பம் இருப்பது போல் தோன்றுகிறது. குழப்பம் ஏதுமில்லை மகாராணியாரே. இந்த பெரிய மருது இருக்கும் வரை ராணி வேலுநாச்சியாருக்கு ராஜ பரிபாலனத்தில் எந்த குழப்பமும் தேவை. ஆம் அரசியார், எப்படிப்பட்ட குழப்பத்தையும் தீர்த்துவிடும் தெளிவு அண்ணனுக்கும் எனக்கும் நிச்சயம் இருக்கிறது. இருப்பினும் என்ன தயக்கம்? சொல்லுங்கள் சின்ன மருது. சொல்வதற்கு ஏதுமில்லை. இனி நாம் செயல்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்று நான் கருதுகிறேன். மகாராணி, உங்கள் வினாவுக்கான விடை இதோ அமைச்சரின் கையில் இருக்கிறது. ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறீர்கள்? அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அவர்களே, நீங்கள் கையில் வைத்திருக்கும் ஓலையை அனுப்பியது யார்? ஆங்கிலேய தளபதி குள்ளர்டன். குள்ளர்டன்? அந்த புல்லுருவிக்கு இன்னும் என்ன வேண்டுமா? ஏற்கனவே ஆணவம் பிடித்த ஆற்காட்டு நவாப்பும் ஆங்கிலேயரும் இணைந்து நடத்திய போரிலே கேப்டன் பான்சோர் செய்த சதியினால் எனது வாழ்க்கையின் விதியை மாறியது. எனது உயிருக்குயிரான கணவர் முத்துவடகநாத தேவர் போரிலே சூழ்ச்சியால் கொல்லப்பட்டாரே, அதையே இன்னும் இந்த வேலு நாச்சால் மறக்க முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை. பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று என் சித்தமும் ரத்தமும் நித்தம் நித்தம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிதாக புறப்பட்டிருக்கும் அந்த உள்ளதனுக்கு இன்னும் என்ன வேண்டுமா? என்ன வேண்டும் என்பது தெரியவில்லை. ஆனால் ஏதோ விபரீதம் இந்த ஓலையில் ஒளிந்திருக்கிறது என்பது மட்டும் நன்றாக புரிகிறது. அமைச்சரே, படியுங்கள் ஓலை. சிவகங்கை சீமை அரசி வேலு நாச்சியாருக்கு
கிழக்கிந்திய கம்பெனியின் படைத்தளபதி புல்லருடன் எழுதிக் கொள்வது. இப்பவும் சிவகங்கை சீமையை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களும் கம்பெனிக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை முறையாகவும் முழுமையாகவும் தொடர்ந்து கட்டி வருகிறார்கள். உடனடியாக சிவகங்கை சீமையும் தனது வருமானத்தில் 1/3 பகுதியை கம்பெனியாருக்கு கப்பமாக செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது தங்களது தளபதிகளில் ஒருவரான பெரிய மருது பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தைச் சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோடு ரகசிய தொடர்பு வைத்திருப்பதாகவும் எமது சென்னை கவுன்சில் குற்றம் சாட்டியுள்ளது. எனவே உடனடியாக எங்களிடம் பெரிய மருது மன்னிப்பு கோரி கட்டபொம்மன் தொடர்பையும் அறுத்துக் கொள்ள வேண்டும். ராணி வேலுநாச்சியார் உடனடியாக கப்பத்தொகையை செலுத்த வேண்டும். இவை இரண்டும் ஆங்கில தளபதி புல்லர்டனின் வேண்டுகோள் அல்ல, கட்டளை. இதை மீறும் பட்சத்தில் சிவகங்கை சீமை மீண்டும் போர் மூலம் அடிமையாக்கப்படும். யாருக்கு யார் அடிமை? என்ன நெஞ்சழுத்தம் இருந்தால் இப்படி ஒரு ஓலை அனுப்பியிருப்பான் அந்த புல்லர்டன். நிலத்தை உழுது நீர் பாய்ச்சி பயிர் வளர்ப்பது நாம், அறுவடை மட்டும் ஆங்கிலேயருக்கா? இனி அறுவடை நமக்கென்றால் கழனியில் இறங்குவோம், இல்லையே களத்தில் இறங்குவோம். எனது அருமை மருது பாண்டியர்களே, மீறுதல் இல்லாமல் மாறுதல் வருவதில்லை. குனிந்து போனால் குட்டத்தான் செய்வார்கள். இனி நிமிர்ந்தெழுவோம், ஆங்கிலேயருக்கு அடிமனையை மறுப்போம், ஆர்ப்பரித்து கிளம்புவோம், போருக்கு தயாராவோம். ஆம், எனது எண்ணமும் அதுதான். வாணிபம் செய்ய வந்த வழிப்போக்கர்கள் நம்மை அடக்கி ஆள நினைப்பதா? நாம் பிறந்த இந்த மண்ணிற்கு எங்கிருந்தோ வந்த நாய்கள் வரி கேட்பதா? இந்த நாடோடிகளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? வழி வழியாக அடுத்தவனை தொழுது தொழுதே தொழு நோயாளியாக கிடக்கிறது தமிழகம். இந்த நிலை மாற வேண்டாமா? மறைய வேண்டாமா? பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று புலம்பி தவித்தது போதும். இனி புலியாக மாறுவோம், புதிய சரித்திரத்தை படைப்போம். இந்த சுதந்திர மண்ணிற்கு தேவை சோம்பேறிகளின் கண்ணீர் அல்ல, வீரர்களின் ரத்தம். அந்த ரத்த துளிகளை இந்த மண்ணிற்காக அர்ப்பணிக்க 1000 வீரர்கள் அணிவகுத்து காத்திருக்கிறார்கள். இனி நான் யாருக்கும் அஞ்ச தேவையும் இல்லை, யார் காலிலும் விழுந்து கெஞ்ச தேவையும் இல்லை. என்ன சொல்கிறாய் சின்ன மருது? ஆமண்ணா, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான். தொடங்கினால் முடிக்க வேண்டும், முடிக்கக்கூடியதைத்தான் தொடங்க வேண்டும். வெள்ளை பரங்கியருக்கு எதிராக நாம் வீர சங்கத்தை தொடங்கி வெகு நாட்களாகிவிட்டன. வேலை இல்லாமல் மூளையில் முடங்கி கிடக்க வேல்களுக்கும் வாள்களுக்கும் திணவெடுத்த நமது தோள்களுக்கும் விருப்பமே கிடையாது. தங்களின் கட்டளைக்காக காத்திருக்கிறோம், ஆணையிடுங்கள். நன்றாக சொன்னீர்கள் சின்ன மருது. சின்ன மருது, ஒரு வீரன் எதை இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடவே கூடாது. மருதுபாண்டியில் இருக்கும் வரை இந்த மகாராணிக்கு என்ன கவலை? பெண்மை வெண்மைதான், ஆனால் அவள் மனமோ இரும்பை விட உறுதியானது என்பதை அந்த இரும்பு தலைவனுக்கு புரிய வைக்கின்றேன். இத்தனை காலம் நாம் இப்படி வில்லாக வளைந்து கிடந்தது நம் இறுதி அம்மை தொடுக்கத்தான் என்பதை புரிந்து கொள்ளட்டும் அந்த புல்லர்டன். என்ன அமைச்சரே, நீங்கள் ஏன் இப்படி கைகட்டி வாய்மூடி மௌனமாக நிற்கிறீர்கள்? மௌனம் சம்மதத்தின் அடையாளம் தானே? இல்லை மகாராணி, எனது மௌனம் சிந்தனையின் அடையாளம். நாம் எதிரின் பலமறியாமல் மோதுகிறோம் என்று சற்று தயக்கமாக இருக்கிறது. மேலும் அண்மையில் நடந்த போரில் மன்னர் புத்து வடுகநாத தேவரை இழந்து வெறுங்கையுடனும் விரக்தியுடன் இருக்கும் தங்களை எண்ணிதான் வருந்துகிறேன். இல்லை அமைச்சரே, விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி தூங்கிவிடக் கூடாது. வெறுங்கை என்பது மூலத்தனம், நம் விரல்கள் 10மே மூலதனம். தோல்விகள் ஏதும் நமக்கில்லை, இனி தொடுவானம் தான் நம் எல்லை. எல்லையில்லா வீரமும் மருது சகோதரர் போன்ற தீரமுள்ள வீரர்கள் நம் பக்கம் இருந்தாலும் போருக்காக செலவழிக்கும் செல்வம் அவர்களிடம் ஏராளம், போருக்காக இருக்கும் ஆயுதங்களும் அவர்களிடம் ஏராளம். வெல்வதற்கு தேவை செல்வமல்ல அமைச்சரே, வீரம். வீரமும் தீரமும் நம்மிடம் ஏராளம். நமது மன்னர் நயவஞ்சமாக கொல்லப்பட்டாரே,
அந்த காட்சி இன்னும் நீர்புத்த நெருப்பாக என் நெஞ்சுக்குள்ளே கணகணவென்று கணன்று கொண்டு தான் இருக்கு. நமது மன்னரின் மரணம் தான் இந்த மகா யுத்தத்தை துவங்க நம்மையெல்லாம் தூண்டி இருக்கு. அமைச்சரே, நாடு என்பது வெறும் காடும் மண்ணும் மலையுமல்ல அமைச்சரே. நம் உடம்பின் தசையும் நரம்பும் எலும்பும் இரத்தமும் ஏன் உயிரும் அதுதான். அப்படிப்பட்ட நாட்டையை விட்டு கொடுத்து விட்டு நன்றி கட்ட நாய்களாக அடிமை புழுக்களாக இன்னும் எத்தனை நாட்கள் தான் நாம் எப்படியே கிடப்போம்? அடிமையாக வாழ வேண்டும் என்று கூறவில்லை தளபதியாரே. காலம் வருவரை காத்திருப்போம் என்றுதான் கூறுகிறேன். மேலும் ஆலோசனை கூறுவது ஒரு அமைச்சரின் கடமை என்பதாலும் கூறுகிறேன். அமைச்சரே, தங்களது கடமை எங்களை மடமை தீயில் தள்ளிவிடப் போகிறது. சமாதானம் கூட ஒரு ராஜதந்திரம் தான், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் ஆங்கிலேயரை பொறுத்தமட்டில் சமாதானம் பேச சென்றால் அவமானம் தான் மிஞ்சும் என்று அந்த பாஞ்சாலங்குறிச்சி வரலாறு நமக்கு பாடம் புகட்டவில்லையா? பணிவு என்பது அடிமைத்தனம் அல்ல என்பதை அந்த ஆங்கிலேயருக்கு புரிய வைப்போம். அமைச்சரே, வெள்ளை பறவைகள் நம் தலைக்கு மேல் பறக்கலாம், ஆனால் நம் தலையிலேயே கூடு கட்ட நினைத்தால் தலையை அறுத்து விட வேண்டியதுதான். இனி விவாதத்திற்கு அவசியமும் இல்லை, நேரமும் இல்லை. சிவகங்கை கோட்டைக்கு வெளியே காளையார் கோவில் பாதை முழுவதும் மரங்களை வெட்டி சாய்த்து தடைகளை ஏற்படுத்துங்கள். வெள்ளையர்கள் தட்டு தடுமாறி வருவதற்குள் நம் தாய் மண்ணை காப்பாற்ற தயாராகி விடுவோம். வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கம் விண்ணை எட்டட்டும். சுட்டு நிற்கும் பகை முடிக்க சூளுரை எடுக்கட்டும். கற்றறிந்த வித்தையெல்லாம் காட்டட்டும் போர்க்களத்தில். ஓடட்டும் புல்லடன், ஓட அனுப்புங்கள் உடனே. வெட்கம், வேதனை. மருது பாண்டியர்களே, நமக்கு இப்படி ஒரு நிலைமை தேவைதானா? அந்த ராஜராஜேஸ்வரி ஏன் தான் நம்மை இப்படி சோதிக்கிறாளோ தெரியவில்லை. நாட்டை விட்டு நாடோடிகளாய் விரக்தியின் விளிம்பிலே இன்று இந்த விருப்பாச்சி கோட்டையிலே வந்து தங்க வேண்டிய நிலைமை. நாம் இந்த விருப்பாச்சி கோட்டையிலே பெரும் விருந்தாளியாக தானே தங்கி இருக்கிறோம். ஆமா, அமைச்சர் சொல்வதும் நியாயமானதுதான். பாளையக்காரர் கோபால நாயக்கர் நம்மை நலமாகவும் மரியாதையாகவும் தானே நடத்துகிறார். நாம் சிவகங்கை போரிலே தோற்ற பிறகு கூட இந்த விருப்பாச்சி கோட்டை தானே அன்றைக்கு நமக்கு அடைக்கலம் கொடுத்தது. பிறருக்கு அடைக்கலம் கொடுத்த பரம்பரை இது. இன்றைக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம். சொல்லவே நான் கூசுகிறது, நினைக்கவே நெஞ்சம் எரிகிறது. இவைகளை தொலைத்துவிட்டு கண்களால் காவியம் பாடிய கதையாக இருக்கிறது தம்பி உனது பேச்சு. நாம் பிறந்த மண்ணையே தொலைத்துவிட்டு இன்றைக்கு மரியாதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பொருளின் முக்கியத்துவம் அதை இழந்த பிறகுதான் தெரியும் என்பார்கள். அது முற்றிலும் உண்மை தம்பி, முற்றிலும் உண்மை. இந்த மண்ணை மாற்றான் பிடித்த பிறகுதான் இந்த மண்ணின் மாண்பே எமக்கு முழுமையாக புரிகிறது. நாம் இழந்தது வெறும் காடும் மண்ணும் நதியும் அல்ல, நம் உடம்பின் உயிர். அந்த உயிரை பிரிந்தவன் உடல் மட்டும் இருந்து என்ன பயன்? என் சித்தமெல்லாம் துடிக்கிறது, ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. இழந்த மண்ணை நினைத்து நினைத்து எரிகிறது என் தேகம், எரிகிறது என் தேகம். என்று தீருமோ இந்த சோகம், என்று தனியுமோ நம் சுதந்திர தாகம். அண்ணா, அண்ணா, தங்களை மறுத்து பேசுவதற்கு என்னை முதலில் மன்னிக்க வேண்டும். அண்ணா, போரிலே வெற்றி தோல்வி என்பது சகஜம் அண்ணா. இது தாங்கள் அறியாததா? வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. தனி மனிதர்களைப் போல நாடுகளும் வாழ்கின்றன, வீழ்கின்றன. ஆனால் நமது வீரம் மட்டும் ஒரு நாளும் வீழ்ந்து விடக் கூடாது அண்ணா. விழுவது எழுவதற்காகத்தானே தவிர வீழ்ந்தே கிடப்பதற்காக அல்ல. சரியாக சொன்னீர்கள் சின்ன மருது. உங்கள் வார்த்தைகள் ஆறுதலுக்கு மட்டுமல்ல, ஒரு மாறுதலுக்கான அடிப்படை. வீரன் எதை இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடவே கூடாது. நாமே இப்படி உடைந்து உட்கார்ந்து விட்டால் நமது வீரர்கள் என்ன செய்வார்கள்? வெற்றி என்பது இலை, நம்பிக்கை என்பது வேர்.
இலைகள் உதிர்ந்தால் கூட மரங்கள் வாழும், வேறே இருந்தால் முற்றிலும் வீழும். சரியாக சொன்னீர்கள் மகன். நடந்தது முடிந்த கதை. இனி நடக்க வேண்டியதை பற்றி நாம் சிந்திப்போம். வெள்ளைக்காரன் துப்பாக்கியின் பிறகு முன்னால் நம்முடைய வேலும் வாழும் நிற்க முடியவில்லை. இதை நிச்சயம் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உண்மைதான். நமது வீரர்களை பற்றி நாமே குறைத்து மதிப்பிட முடியாது. அமைச்சர் சொல்வதைப் போல நமது தோல்விக்கான அடிப்படை காரணம் போதிய ஆயுத பலம் இல்லாததுதான். பாஞ்சாலங்குறிச்சியிலே சிங்கம் என கர்ஜித்த வீரபாண்டிய கட்டபொம்ம மகாராஜாவை வீழ்ச்சி கூட இதே காரணத்தால் ஏற்பட்டதுதான். எனவே அமைச்சர் கூறுவதைப் போல இது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இதேதான் அமைச்சரும் அப்போதே சொன்னார். நாம் தான் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு களத்தில் இறங்கினோம். பதறிய காரியம் சிதறித்தானே போகும். எதையும் செய்யும் முன் சிந்தித்தால் அது ஞானம், செய்தபின் சிந்தித்தால் அது ஊனம் இல்லையா? ஊனம் என்பது நமது வீரத்தில் ஒருபோதும் ஏற்படாது மகாராணி. ஒரு சிறு தடங்கள், அவ்வளவுதான். இருப்பினும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிமையாய் வாழ்வதை விட, அடங்கி போவதை விட அந்த அந்நிய நாய்களோடு போரிட்டதே சரியான முடிவு. தம்பி சொல்வதிலும் உண்மை இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் அப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் போரிடுவதை தவிர வழி இல்லை. களத்திற்கு வந்த பிறகு கத்தியை தீட்டிக் கொண்டிருக்க முடியும். எதிர்கள் வாழை எடுக்கும் பொழுது நாமும் வாழை எடுக்காமல் வணங்கியா போக முடியும்? வெட்கம், வெட்கம். சரி, நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும். இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். சூரியனுக்கும் கிரகணத்தென்று சோதனை வருவதுண்டு. அதுபோல் இது ஒரு சோதனை காலம். அவ்வளவுதான். அஸ்தமானத்தை எண்ணி அலறி துடிக்காது சூரியன். ஒரு நாள் விழும், மறுநாளே அக்கினி பிழம்பாய் சுட்டரிக்கும் சுடராய் ஆர்ப்பரித்து எழும். உப்பை இழந்து விட்டால் உணவுக்கு பெருமை இல்லை. கற்பை இழந்து விட்டால் கண்ணீருக்கு பெருமை இல்லை. வீரனும் அப்படித்தான். வீரத்தை இழந்து விட்டால் வீரனுக்கு பெருமை இல்லை, ஏன் வாழ்க்கையே இல்லை. பெருமையாக இருக்கிறது மருதுபாண்டியரே. இந்த நிலையிலும் உமது வீர உரை எமக்கு உத்வேகத்தை அளிக்கிறது. இப்பொழுது நம்மிடம் ஆயுத பலம் ஏதுமில்லை என்பது முற்றிலும் உண்மை. ஆனால் அதை உடனே அடைந்தாக வேண்டும். பெருச்சாலையை கொல்வதற்கு பிரம்மாஸ்திரம் எதற்கு என்று நினைத்தேன். இனி முழு பலத்தையும் கூட்டி மோதித்தான் தீர வேண்டும். இதைத்தான் அப்பொழுது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மகாராணி. இருந்தாலும் காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. விருப்பாட்சிப்பாட்டியின் பாளையக்காரன் கோபால நாயக்கர் மிகப்பெரிய ராஜதந்திரி. அவர் நமக்காக திண்டுக்கல்லில் வந்து தங்கியிருக்கும் மைசூர் மன்னரிடம் ஆயுதங்கள் கேட்டு ஓடை அனுப்பியிருக்கிறார். அவரும் நமக்காக துப்பாக்கிகளும் குதிரைகளும் தருவதாக ஒப்புக் கொண்டிருக்கிறார். சற்று முன் தான் தகவல் கிடைத்தது. நன்றி அமைச்சரே, மிக்க நன்று. இனி தோல்விக்கான காரணங்களை தோண்டி துருவிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. வெற்றிக்கு பின் விளக்கமாக விவாதிப்போம். இனி நமது நோக்கம் எதிரியை வெல்வது ஒன்றுதான். அதற்கு யார் உதவி செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர இப்பொழுது நமக்கு வேறு வழி இல்லை. ஆயுதங்கள் வந்து சேரும் வரை மரியாதைக்குரிய பெரிய மருது அவர்கள் சிவகங்கைக்கு சென்று நமது வீர சங்கத்து இளைஞர்களை ஒன்று திரட்டி வைக்கட்டும். அப்படியே செய்துவிடுவோம் மகாராணி. அதற்கு முன்பாக அமைச்சரை அழைத்துக் கொண்டு நானே திண்டுக்கல்லுக்கு நேரிலே சென்று மைசூர் மன்னர் ஹைதர் அலியிடம் இருந்து ஆயுதங்களை பெற்று வரலாம் என்று நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் தாமதம் என்பதே கூடாது. நாளை என்று தள்ளி வைக்கும் நாளிகை எல்லாம் நம் எதிர்காலம் இறந்த காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே இப்போதே இக்கணமே புறப்படலாம் என்று நினைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானும் அமைச்சரும் சென்று ஆயுதங்களை பெற்று வருகிறோம். தாங்கள் நேரடியாக சென்று ஹைதர் அலியிடம் ஆயுதங்களை கேட்பது அவ்வளவு கௌரவமாக எனக்கு படவில்லை. பூவே விழுந்து விட்ட பிறகு இனி காம்புக்கு என்ன கௌரவம் வேண்டியிருக்கிறது தம்பி? அவமரியாதை பட்ட பிறகு சுயமரியாதை பற்றி சிந்தித்து என்ன பயன்? இந்த விருப்பாட்சி கோட்டையிலே உண்டும் உறங்கியும் காலத்தை கழிப்பது எமக்கு உகந்த விஷயம் அல்ல. விருந்தும் உபசரிப்பும் ஒரு வீரனை மெல்ல மெல்ல கோழையாக்கி விடக்கூடாது. இறைச்சி துண்டு கிடைக்கிறது என்பதற்காக சிறுத்தைகள் கூண்டுக்குள் குடியிருக்க சம்மதிப்பதில்லை. வேலோடும் வாளோடும் விளையாடிய எனது கரங்கள் இங்கே கட்டி போட்டது போல இருக்கிறது, கட்டி போட்டது போல இருக்கிறது. எனவே நான் உடனே புறப்படத்தான் வேண்டும்.
புறப்படுங்கள் பெரிய மருது. ஆனால் திண்டுக்கல்லுக்கல்ல, சிவகங்கை சீமைக்கு நீங்களே நேரில் சென்று ஆயுதம் கேட்பது எனக்கு அவ்வளவு மரியாதையாகப்படவில்லை. எங்கள் பெரிய மருதுவின் கரங்கள் கொடுத்து சிவந்த கரங்கள். அவை யாரிடத்திலும் எக்காலத்திலும் எதையும் கேட்டு பெறக்கூடாது. இதுவே இந்த வேலு நாச்சியின் விருப்பம். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை சென்று ஆயுதம் பெற்று வரட்டும். மொத்தத்தில் யார் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. வருகின்ற விஜயதசமி என்று காளையார் கோவிலில் கண்ணன்ற விழிகளோடு காத்திருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு நாம் தான் விழா எடுக்க வேண்டும். இனி பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம். நமது மௌனம் மீண்டும் ஒரு மகாயுத்தத்தின் துவக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓய்வு மீண்டும் ஒரு ஒப்பற்ற போருக்கான ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய அமைதி மீண்டும் நாம் ஆர்ப்பரித்து கிளம்புவதற்கான அச்சாரமாக இருக்க வேண்டும். மருதுபாண்டியர்களே, புலிகள் பதுங்கலாம், ஆனால் அது ஒதுங்காது, ஒரு நாளும் ஒதுங்காது. எங்கே பக்கம் செல்கிறீர்கள்? அதுவும் இந்த நேரத்தில் அவசர அவசரமாக எங்கே செல்கிறீர்கள்? அம்மா கோயிலி, உனக்கு எத்தனை முறையமா சொல்லியிருக்கிறேன், வெளியே கிளம்பும் போது எங்க போகிறேன் என்று கேட்க கூடாதம்மா. சரியப்பா, கேள்வியை மாற்றி கேட்கணுமா? எங்கே இருந்து திரும்பி வருவீர்கள்? உனக்கு எப்போதும் விளையாட்டு தானம்மா. இன்று நாமும் நமது நாடும் இருக்கும் நிலைமை புரிந்துதான் பேசுகிறாயம்மா. புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, இவை அனைத்தையும் இந்த குயிலை நன்கு அறிவாளப்பா. அரசு வேலு நாச்சியாரின் அந்தரங்கத்தோடு தான் உங்கள் அன்பு மகள் குயிலி என்பதை நீங்கள் தான் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா நான் எப்போ போகிறேன் என்று சொல்வார்களா? அப்பா, உங்களுடன் சின்ன மருதும் வருகின்றார். நீங்கள் இருவரும் திண்டுக்கல் சென்று அங்கே வந்து தங்கியிருக்கும் மைசூர் மன்னர் ஹைதர் சந்தித்து ஆயுதங்கள் பெற்று வருவதற்காக திண்டுக்கல் வரை அவசரமாக செல்கிறீர்கள். என்ன சரிதானே? அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் ஏனம்மா எங்கே செல்கின்ற ஒரு கேள்வி? இப்போது வருவீர்கள் என்றுதான் கேட்டிருக்க வேண்டும். சற்று விளையாடி பார்க்கலாமே என்று அப்படி கேட்டேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்களப்பா. இந்த குயிலை பொறுத்தவரை சகுனம் சடங்குகளில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என்பது தாங்கள் தெரிந்த விஷயம் தானே? தெரியும் அம்மா. என் மகள் தெய்வத்தை தவிர வேறு எதையும் நம்புவதில்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அம்மா. இருந்தாலும் நாம் நம்பிக்கையில் வழங்கும் தேவி ராஜராஜேஸ்வரி தேவி ஏன் அரசு வேலு நாச்சியாருக்கு இப்படி ஒரு தோல்வியை கொடுக்க வேண்டும் என்று தானப்பா எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அம்மா கூடி, வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி கிடைத்துக் கொண்டிருந்தால் அதனுடைய அருமையும் முக்கியத்துவம் நமக்கு தெரியாமலே போய்விடும் அம்மா. ஒரு சில சிறிய தோல்விகள் தான் பெரிய வெற்றியின் முக்கியத்துவமே நமக்கு முடியும். தோல்வியை கண்டு தோண்டிவிடும் நிலையில் அரசு வேலு நாச்சியும் இல்லை, நீங்களும் என்னை அப்படி வளர்க்கவில்லை அப்பா. அடுத்த கட்ட போருக்கான ஆலோசனையில் தான் இப்பொழுது எங்கள் பெண்கள் படை மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். விரைவிலேயே அரசு வேலு நாச்சியார் தலைமையிலே தடை கற்களையே படிக்கற்களாக தடுத்து முன்னேறி சென்று தாக்க எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். விரைவிலேயே சிவகங்கை சீமையில் வெற்றி கொடி பொட்டலி வீசி பறக்க வேண்டும். அதை இந்த குயிலை கண்குளிர காண வேண்டும். எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறதம்மா. என் பெண்ணை நினைக்கும் போது மிக பெருமையாக இருக்கிறதம்மா. என் மகள் இப்படி ஒரு ராஜ விசுவாசியாக இருப்பது என்று உள்ளம் பூரிக்கிறது மகளே, உள்ளம் பூரிக்கிறது. அப்பா, இது வெறும் விசுவாசம் மட்டுமல்ல, பிறந்த நாட்டின் மீதும் பேசும் மொழியின் மீதும் எனக்குள்ள பற்று, பாசம், வெறி. இனி இந்த மண்ணிலே விழுவது வெறும் மலைத்துளியாக மட்டும் இருக்காது. என் போன்ற வீர மங்கையரின் இரத்த துளியும் தான். ஒரு நாள் இந்த மண்ணிலே வெற்றி பெயர் முளைக்கும். அன்று இந்த குயிலின் பெயரும் சரித்திரத்தில் நிலைக்கும். நிலைக்கும் அம்மா, நிச்சயம் நிலைக்கும். ராமருக்கு அணிலை போல ராணி வேலு நாச்சியாருக்கு என் மகள் உறுதுணையாக இருக்கிறதை நினைக்கும் பொழுதும், உன் வீர மொழிகளை கேட்கும் போதும், இந்த வயதான காலத்திலும் என் உடம்பில் வீரம் வேர் விடுகிறது மகளே, வீரம் வேர் விடுகிறது. அப்பா, இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே எனது தந்தையார் வீரத்தின் விளைநிறம்தான், விசுவாசத்தின் மறு உருவம்தான். உங்கள் வாழ்க்கையோடு கலந்த இந்த வீரமும் விசுவாசமும் வயதாலும் மாறிவிடாது தந்தையே. வாழ்க்கை என்பது தான் வாழ்வதற்கு மட்டுமல்ல, மற்றவர்களை வாழ வைக்கத்தான் என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்ததே தாங்கள் தான் அப்பா. இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த குயிலே என் உயிரில் நிற்க தயாராக இருக்கிறாள் அப்பா. அம்மா குயிலே, உன் வாயால் அப்படி ஒரு வார்த்தை கூடாதம்மா. உன் வாயால் அப்படி ஒரு வார்த்தை கூடாது. நீயும் வாழ வேண்டும், நாடும் வாழ வேண்டும், இந்த நாடும் வாழ வேண்டும்,
நீ சிறப்பாக நலமோடு வளமோடு பாட வேண்டும் தாயே. பத்திரமாக இரு, வருகிறேன். சரியப்பா. அரசு வீரநாச்சியார் என்னை இந்த நர்த்தன மண்டபத்தில் தானே காத்திருக்க சொன்னார். ஆனால் அரசியாரை இன்னும் காணவில்லையே. என்ன குயிலி, அப்படி என்ன பலமான சிந்தனை? எதை பற்றி அல்லது யாரை பற்றி? நான் யாரை பற்றி சிந்திக்க போறேன்? எல்லாம் நம் நாட்டை பற்றி தான். நீ நாட்டை பற்றி சிந்திப்போல்தான். ஆனால் உனது தந்தையாருடன் நீ உனது இல்லத்தில் நேற்று முழுமையாக விவாதித்ததை நமது ஒற்றர்கள் என்னிடம் வந்து கூறினார்களே. அப்படி என்றால் என்னையே உங்கள் உயிர் தொலை குயிலையே உளவு பார்க்க சொல்லி ஆள் அனுப்பினீர்களா? நான் ஆள் அனுப்ப வேண்டாம். அனைத்து செய்திகளும் தானாகவே என் செவிக்கு வந்து சேர்ந்துவிடும். உளவுத்துறை உன்னை மட்டுமல்ல, ஏன் என்னையே கூட கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். எனக்கு தெரியாமல் என்னை சுற்றி என்ன நடக்கிறதோ யார் அறிவார்கள்? கண்காணிப்பது உளவுத்துறையின் கடமை. கவனமாக இருக்க வேண்டியது உன்னது வேலை. புரிந்ததா? போதும் போது. இதற்கு மேல் எந்த வழக்கங்களும் எனக்கு தேவையில்லை. என்னை விட்டு விடுங்க. சரி, கோவித்துக் கொள்ளாதே. நான் சொல்ல வந்ததை முதலில் கேள். நாளை இரவு உனது தந்தையார் ஆயுதங்களுடன் வருவதாக தகவல் வந்துள்ளது. அதனால் இனி நமக்கு அந்த கவலை இல்லை. சரி, நான் உன்னிடம் ஒப்படைத்த விஷயங்கள் என்னாயிற்று? முடித்தாகிவிட்டது. சிவகங்கைக்கும் பழையார் கோவிலுக்கும் நமது பெண்கள் உளவுப்படையை அனுப்பியுள்ளேன். அவர்களும் ஆங்கிலேயருடன் நயமாக பழகி செய்திகளை உடனுக்குடன் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சபாஷ், கிடைத்த செய்தியை சொல். முதல் செய்தி, சிவகங்கை கோட்டைக்குள்ளே ஆங்கிலேயர் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கும் அறை எது, ஆயுதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்ற முழு தகவலும் கிடைத்தாகிவிட்டது. இரண்டாவது செய்தி, அவ்வளவு எளிதிலே யாரும் நுழைந்து விட முடியாத சிவகங்கை கோட்டைக்குள்ளே வெள்ளையரின் பாதுகாப்பு வலயத்துக்கு மத்தியிலே கோவிலிலே கொலுவீட்டிற்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவிக்கு விசேஷ பூஜை எடுக்க பெண்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாம். அதுவும் வருகின்ற விஜயதசமி அன்று நடக்கும் விசேஷ பூஜைகளை கலந்து கொள்ள பெண்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதை பற்றி ஆங்கில தளபதியிடம் மேலிடம் கேட்டபோது கேவலம் பெண்களால் என்ன செய்துவிட முடியும் என்று எகத்தாளமாக கூறியிருக்கிறார். என்ன கேவலம் பெண்களா? இதை சொன்னதும் அவனது நாக்கை நமது ஒற்றர்களை துண்டித்திருக்க வேண்டாமா? பார்த்தாயா குயிலி, ஒரே ஒரு தோல்வி நம்ம எந்த நிலைமைக்கு தாழ்த்தி விட்டது பார்த்தாயா? தாய்நாடு, தாய்மொழி என்று பெண்ணை மேன்மைப்படுத்திய நாடு நமது நாடு. இந்த மண்ணிலே நின்று கொண்டு எங்கிருந்து வந்த நாடோடி கூட்டம் எங்குல பெண்களை ஏளனமாக பேசுவதா? ஆயே ராஜேஸ்வரி, இந்த கொடுமைக்கெல்லாம் உன் அருளோடு இன்றைக்குத்தான் விடுதலை பிறக்கப் போகிறதோ தெரியவில்லை. கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்த கதையாக எமது கோட்டைக்குள்ளுடைய எவ்வளவு பெண்களுக்கு எவ்வளவு ஒருவன் அனுமதி கொடுக்க வேண்டிய நிலைமை. வேதனை. இந்த நிலை மாற வேண்டாமா? மறைய வேண்டாமா? இதற்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டால் இந்த வேலை நாம் சாக பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். வேதனை வேண்டாம். விரைவிலேயே அந்த வெள்ளையரை வெட்டி சாய்த்து வெற்றி கொடியை பறக்க விடும் காலம் கிட்டத்தில் தான் இருக்கின்றது. அரசியார் ஆணையிட்டால் அடுத்த நிமிடமே போரை துவங்கி விடலாம். என்ன சொன்னார்? அரசியார் கட்டளை. அரசிதான். ஆனால் அரசாங்கம் இல்லாத அரசி. அடிமை பூமியில் அரசியாய் வாழ்வதை விட சுதந்திர பூமியில் சாதாரண குடிமகளாகவே வாழ விரும்புகிறாங்க இந்த வேலுநாச்சி. இப்போது நம்மிடம் ஏதுமில்லை என்ற எகத்தாளத்தில் பேசுகிறான் அந்த வெள்ளை நெறி. குயிலி, அலெக்சாண்டர் என்ற அயல் தேசத்து மன்னனின் கதை அவன் அறியவில்லை போலும். அலெக்சாண்டர் உலக படையெடுப்பை துவங்கிய பொழுது அனைத்தையும் இழந்து அனாதையாக நின்றானாம். உலகத்தை ஜெயிக்க மிச்சம் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது நம்பிக்கை, நம்பிக்கை இருக்கிறது என்று ஒற்றை வரியில் பதில் சொன்னானாம். அந்த தன்னம்பிக்கையும் நெஞ்சுரமும் நம்மை விட்டாகலாத வரை நம்மை யாராலும் நிரந்தரமாக வெற்றி கொள்ள முடியாது. வேல் என்ற முழக்கம் விண்ணையட்டும். உங்கள் பின்னால் வளையல் அறிந்த கைகள் வாளோடு அணைத்திரளும். அந்த பரங்கியரின் தலைகளை பனங்காய்களை தீவி தள்ளுவது போல் தீவி தள்ளு. அடுத்த நிமிடமே போரை துவங்கி விடலாம். நீங்கள் யானையிடுங்கள். ஆனால்
எங்கே, எப்போது, எப்படி? இதற்கான போர் வியூகத்தை இப்போது சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள். நாளை மறுநாள் சூரியன் உதயமாகும் பொழுது பெரிய மருது, சின்ன மருது இருவரின் படையும் இணைந்து திருப்பத்தூர் கோட்டையை தாக்கி அங்கே நமது வெற்றி கொடியை பறக்க விடுவார்கள். அதே வேளையில் சிவகங்கை கோட்டைக்கு வெளியே சாமி தரிசனத்திற்காக காத்திருக்கும் சாதாரண பெண்களைப் போல நமது பெண்கள் படை எனது தலைமையிலே காத்திருக்கும். குயிலே, இந்த இடத்தில் தான் போருக்கான முடிவையும் சிவகங்கை சிவன் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கப் போகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். நீயும் நமது பெண்கள் படையில் ஒரு சிலரை அழைத்துக் கொண்டு சிவகங்கை கோட்டைக்குள் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும். அதன் பிறகு அந்த ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை கண்டுபிடித்து எப்படியாவது தீமுட்டி அழித்து விட வேண்டும். ஆயுத பலமின்றி அதிர்ச்சிற்று நிற்கும் வேளையில் கொழுந்து விட்டு எறியும் தீ ஜோலைகளுக்கு மத்தியில் நமது குமரியர் கூட்டம் அந்த குள்ள நரிகளின் தலைகளை பந்தாடட்டும். இளையனின் தலைகள் அங்கு இளையர் காலத்து இளையராக உதிரட்டும். அதை கண்டு எம் அன்னை ராஜராஜேஸ்வரி சிரிக்கட்டும், சிரிக்கட்டும், சிரிக்கட்டும். அன்புமிக்க ரசிக பெருமக்களே, இதோ மீண்டும் போருக்கு புறப்பட்டு விட்டார் வீரமங்கை வேலு நாச்சியார். அன்றைக்கு நமது இந்திய மன்னர்களின் முதுகெலும்புகளை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் திருடிக் கொண்ட சூழ்நிலையில் நிமிர்ந்து நின்று நெஞ்சுரத்தோடு போராட தயாராகிவிட்டார் இந்த வீரமங்கை வேலு நாச்சியார். பெரியோர்களே, ஒரு மனிதனின் காலம் கடந்து விடலாம், ஆனால் அவனது செயல்கள் காலத்தையும் கடந்து நின்று நிலைத்து நிற்கும். அப்படி தனது வெள்ளையர்களை எதிர்த்த தீரத்தால் இன்றைக்கு மட்டுமல்ல, இனி என்றைக்கும் நம் நெஞ்சமெல்லாம் நின்று நிலைத்து நிற்பார் இந்த வீரமங்கை வேலு நாச்சியார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றான் நெருப்பு விழி புலவன் பாரதி. ஆனால் அந்த மாதர் தம்மை இழிவு செய்த மனிதர்களையே கொளுத்த புறப்பட்டு விட்டாள் இந்த வீர தமிழச்சி வீரமங்கை வேலு நாச்சியார். இனி தொடருங்கள். அண்ணா, அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. திண்டுக்கல்லில் இருந்து ஆயுதங்களும் வந்து சேர்ந்து விட்டன. அவைகள் நமது படைவீரர்களுக்கு வழங்கப்பட்டு படைவீரர்களும் போருக்கு புறப்பட தயாராக காத்திருக்கிறார்கள். தாங்கள் கட்டளையிட்டால் படைவீரர்கள் நாளை விடிந்தவுடன் திருப்பத்தூர் கோட்டையை தாக்கி அங்கே நமது வெற்றி கொடியை பறக்க விடுவார்கள் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஆனால் அண்ணா, நமது வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவு திருப்பத்தூர் கோட்டையை எப்படி கைப்பற்றப் போகிறது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. கவலைப்படாதே தம்பி, நம்மை விட நமது நாட்டு பெண்களுக்கு வீரமும் அதிகம், விவேகமும் அதிகம். ராணி வேலு நாச்சியாரின் தலைமையிலே நமது பெண்கள் படை பிரிவு நிச்சயம் சாதித்து காட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. ராணி வேலு நாச்சியாரை அவ்வளவு சாதாரணமாக எடை போட்டு விடாதே. வளராத வீரம், மாறாத பார்வை, சிதறாத சிந்தனை, தயங்காத குறிக்கோள், இவை அனைத்திற்கும் மேலாக தன்னிகரற்ற ராஜதந்திரம், இவை அனைத்தும் ராணி வேலு நாச்சியாரிடம் ஏராளம் ஏராளம். இத்தனை இருந்தும் ஏற்கனவே நடைபெற்ற போரிலே நாம் தோற்க வேண்டிய சூழ்நிலை விதி வலியது என்று இதனால் தான் குறிப்பிட்டார்களோ? இருப்பினும் அன்றைக்கு நாம் நமது படை வீரர்களின் மண்ணில் ரத்தம் ஆறாக ஓடிய பொழுது எதுவும் செய்ய முடியாமல் போயிற்றோ? அண்ணா, அன்றைக்கு மதியை விட நமது விதியே வென்றது. அப்படித்தானே அண்ணா நினைக்க தோன்றுகிறது. உனது எண்ணம் தவறானது தம்பி. தோள்கள் வலியது என்று முடிவெடுத்து விட்டால் விதி எளியதுதான். இரத்தார்கள் ஓடாமல் வெற்றி பயிர்கள் முளைப்பதில்லை. ரத்தம் சிந்தாத வெற்றியும் ஒருபோதும் நிலைப்பதில்லை. மூச்சு என்றால் வருவது மட்டுமல்ல தம்பி, போவதும் தான். போர் இலக்கணத்திலே போன உயிர்களை பற்றியே புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. சிந்திய ரத்தத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. வீழ்வது யாராக இருந்தாலும் வாழ்வது நாடாக இருக்க வேண்டும். உலக வரலாற்றிலே தலைகளை விலையாக கொடுக்காமல் சுதந்திரம் பிறப்பதில்லை. அப்படியே பிறந்தாலும் அது நிலைப்பதில்லை. வேர்வையும் ரத்தமும் சிந்தி விளைவிக்கப்பட்ட சுதந்திர விருட்சங்கள் தான் இன்றைக்கு நீடோடி நிலைத்து நிற்க முடியும்.
உங்களின் ஒவ்வொரு வாக்கும் வேத வாக்குகள் அண்ணா. ரத்தம் எமக்கோ நமது படை வீரர்களுக்கோ புதிதல்ல. சுதந்திர மரங்களின் வேர்களுக்கு தேவை வீரர்களின் ரத்தம் தானே தவிர கோடைகளின் கண்ணீர் அல்ல. இதை நன்கு உணர்ந்ததால் தான் இன்றைக்கு லட்சோப லட்ச வீரமரவர்கள் உங்களின் பின்னால் வீறு கொண்டு போருக்கு புறப்பட தயாராக காத்திருக்கிறார்கள். தாங்கள் கட்டளையிட்ட மறு நிமிடமே நமது படைகள் திருப்பத்தூர் கோட்டையை நோக்கி பறக்க தொடங்கிவிடும். சபாஷ் தம்பி, சபாஷ். ஆனால் சென்ற முறை செய்த தவறை மீண்டும் செய்துவிடக் கூடாது. நடந்து முடிந்த போரிலே விளையாத காட்டிலே விதை போட்ட கதையாக வீரர்கள் இருந்தும் போதிய ஆயுத பலம் இல்லாத காரணத்தால் நம் வீரமெல்லாம் வெறும் விழலுக்கு இறைத்த நீராக போய்விட்டது. ஆனால் தற்பொழுது நம்மிடம் ஆள் பலமும் அதிகம், ஆயுத பலமும் அதிகம். எனவே வெற்றி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுவே நம் லட்சியமாகவும் இருக்க வேண்டும். போர் என்று வந்துவிட்டால் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். ஆனால் தோல்வி ஒவ்வொன்றும் நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்க வேண்டும். புரிந்ததா அண்ணா? நாம் அந்த பாடங்களை நிறைவே படித்தாகிவிட்டது அண்ணா. இனி நீங்கள் வகுத்துக் கொடுக்கும் புதிய போர் வியூகத்தை அப்படியே செயலாக்க காத்திருக்கும். இனி ஒரு சிறு தவறும் அதில் ஏற்பட வாய்ப்பில்லை அண்ணா. இனி நமக்கு வெற்றியை தவிர வேறெதுவும் இல்லை என சத்தியம் செய்கிறேன். இது போதும் தம்பி, எனக்கு இது போதும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்கள். அது இங்கே நிரூபணமாக்கி இருக்கு. இருப்பினும் ஒரு செய்தியை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள். வாழ்க்கையில் அடிக்கடி தவறு செய்பவன் முட்டாள் என்றால், செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்பவன் மூடன். ஒரு முறை செய்த தவறை மறுமுறை திருத்திக் கொள்பவன் தான் மனிதன். இம்முறை தவறினால் நாம் மனிதர்களே அல்ல. நடக்கப் போகும் போரிலே கிடைக்கப் போகும் வெற்றி இறுதியானதாகவும் இருக்க வேண்டும், உறுதியானதாகவும் இருக்க வேண்டும். அண்ணா, தங்களின் ஆளுக்கு தலைவணங்குகின்றேன். நான் உடனடியாக சென்று போருக்கு புறப்பட தயாராக இருக்கிறேன். நாங்கள் போருக்கு புறப்பட்ட செய்தியை நீங்கள் உடனடியாக வேலு நாச்சியாரிடம் தெரியப்படுத்தி விடுங்கள். 2 கடல்கள் பொங்கியது போல 2 படைகள் இருவேறு திசைகளில் இருந்து கிளம்பட்டும். அதனை கண்டு எதிரிகள் படை கதிகலங்கி அஞ்சி ஓடட்டும். அவர்கள் ஓடினாலும் ஒதுங்கினாலும் பதுங்கினாலும் விடாது சென்று நம் வீர மரவற்படை வெட்டி சாய்க்கட்டும் வெள்ளையர்களை. பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம், அது ஒன்றே நம் சித்தத்தில் இருக்க வேண்டும். உடனே புறப்படும். வருகிறேன் அண்ணா. தம்பி சற்று நீர். அண்ணா, இங்கே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எனது அருமை நண்பன் கருத்தையன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லையே. உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அண்ணா, நான் எப்படி உங்களிடம் சொல்வது என்று அதை பற்றி பலமுறை சிந்தித்திருக்கிறேன். தாங்கள் இப்பொழுதே கேட்பதால் இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். அண்ணா, கருத்தையன் கொஞ்ச நாட்களாக இங்கு காணப்படுவதே இல்லை. போராக்குறைக்கு காதல் என்ற ஒரு புதிய நோய் வேறு அவனை பிடித்திருப்பதாக கேள்வி. அதை பற்றி சொல்கிறாயா? கருத்தையன் மருதாயி காதல் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தம்பி, இந்த உலகத்தில் காதல் வலையில் விழாத காளையர்கள் யார் இருக்கிறார்கள் சொல் பார்ப்போம். நமக்கு தான் அதற்கான அனுபவம் இல்லை, அவகாசமும் இல்லை. அவனாவது அனுபவித்து விட்டு போகட்டும், விடு. இதோ கருத்தையனை வந்து தளபதியாருக்கு வணக்கங்கள். வா கருத்தையா, உனக்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நாங்களோ யுத்தத்திற்கு புறப்பட தயாராகிவிட்டோம். ஆனால் உனது சித்தமெல்லாம் நித்தம் நித்தம் காதலை பற்றி நினைப்பதிலேயே கவனமாக இருக்கிறது போலும். காதலுக்காக கடமையை மறப்பவனல்ல இந்த கருத்தையன். அது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் போர் துவங்குவதற்கு முன் நண்பன் என்ற முறையில் ஒரு சில செய்திகளை தங்களிடம் கூற வேண்டியது எனது கடமை என்று கருதுகிறேன். அப்படி என்ன எங்களுக்கு தெரியாத புதிய செய்தி?
எங்கே சொல்லுங்கள் கேட்போம். என் மனதில் பட்டதை எடுத்துரைக்கிறேன். தவறு என்றால் திருத்திக் கொள்ளவும் சித்தமாக இருக்கிறேன். பீடிகை வேண்டாம் கருத்தையா, சொல்வதை தெளிவாகவும் தைரியமாகவும் சொல்லலாம். சென்ற முறை நம்மிடம் ஆயுத பலம் போராத காரணத்தால் அமைச்சர் அப்பொழுதே எச்சரிக்கை செய்தார். நாம் அதையும் மீறி போருக்கு அரைக்கோவல் விடுத்தோம். ஆனால் போரின் முடிவு தோல்வியாகவே அமைந்தது. அதுபோல் இப்பொழுதும் தோல்வியே ஏற்படும் என்கிறாய். ஐயா, நான் அப்படி கூறவில்லை. பின் எப்படி கூறுகிறீர்கள் கருத்தையா? நீங்கள் நினைப்பது போல் இம்முறை நிச்சயம் நடக்காது. பொதுவாகவே போருக்கு புறப்படுவதற்கு முன்பாக தோல்வியை பற்றி பேசுபவன் கோழை. கோழைக்கு தினம் தினம் சாவு, வீரனுக்கு ஒரே முறைதான் சாவு. உங்கள் வீரன்தான் உலகறிந்த விஷயம் ஆயிற்றே. வாழ்க்கையில் எதிலும் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அல்லவா? அதை எடுத்துரைப்பதும் ஒரு நண்பனின் கடமை இல்லையா? எல்லோரும் வாழ்க்கை என்ற விருந்து முடிந்தவுடன் மரணம் என்ற தண்ணீரில் கை கழுவிதான் தீர வேண்டும். அதற்காக நாமே நாடி சென்று மரணத்தை வரவேற்பது எந்த வகையில் நியாயம்? மரணம்? எது மரணம்? குண்டுபட்டு சாகாதவன் வண்டு கடித்து செத்த கதையும் உண்டு. போரிலே வீர சொர்க்கம் அடைவது என்பது மரணம் அல்ல, மரணத்தை வென்ற மாபெரும் வாழ்வு. சுவாசிக்கும் வரை சுவாசித்து விட்டு அது முடியாத போது மூச்சை நிறுத்தி விட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் என்ற கணக்கிலே வரவு வைக்கப்பட மாட்டார்கள். இருக்கும் தலைமுறைக்காக மட்டுமல்ல, இனி பிறக்கும் தலைமுறைக்காகவும் போராடும் போராளிகளுக்கு என்றுமே மரணம் இல்லை. கருத்தையா, நாம் இந்த தேசத்தை மீட்க போராடும் போராளிகள். வீழ்ந்தாலும் விதையாக வீழ்வோம், வாழ்ந்தாலும் சுதந்திரமாக வாழ்வோம். அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டுமானால் அதற்கான சில திட்டங்களை நாம் யோசித்தாக வேண்டும். யோசிக்க இனி நேரமில்லை. வெள்ளையரிடமிருந்து யாசித்து பெற முடியாது விடுதலையை. கருத்தையா, போருக்கு புறப்படுவதென்றால் எங்களோடு புறப்பட்டு வா. இல்லை என்றால் காதல் என்ற சிந்தனையிலேயே நீ காலத்தை கழித்துக் கொண்டு. வேண்டாம் தம்பி, நமது நண்பனை நாமே விமர்சிக்க கூடாது. கருத்தையா, இப்படி தற்போது நீ குறிப்பிட்டதை போல நம்மிடம் ஆள் பலமோ ஆயுத பலமோ இல்லாமல் இல்லை. என்ன, இத்தனை நாட்களாக நீ அவ்வளவாக அரசியலில் கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போது எவ்வளவோ விஷயங்கள் ரகசியமாக நடந்தேறிவிட்டன. மைசூர் மன்னர் ஹைதரலிடம் இருந்த ஆயுதங்கள் வந்து குவிந்து கிடக்கின்றன. போருக்கான வியூகமும் வகுத்தாகிவிட்டது. எனவே நீ உடனே சென்று போருக்கு ஆயத்தமாகிவான். உத்தரவு தளபதி. இதோ உடனே புறப்படுகிறேன். நான் அப்போதும் சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன். கருத்தையனின் பேச்சும் நடவடிக்கையும் சரியல்ல. இனி அவனை பற்றி முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். தம்பி, சந்தேகப்படுபவனை நண்பனாக்கிக் கொள்ளக்கூடாது, நண்பனாக்கிக் கொண்டவனை சந்தேகப்படக்கூடாது. இந்த நிமிடம் வரை கருத்தையனை நான் முழுமையாக நம்புகிறேன். ஏதோ காதல் மயக்கத்தில் பிதற்றுகிறான், விடு, அவனை பிறகு பார்த்துக் கொள்வோம். நீ உடனே புறப்படு. வெள்ளையர்களால் நம் வீர மறவர்கள் தூக்கிலிடப்பட்ட தூக்கு மேடையிலே சிதறி கிடக்கும் ரத்த துளிகள் எல்லாம் தமிழனின் மானம் காக்க போராடும் நம் வீர மறவர் படைக்கு வெற்றி ஆசி வழங்கட்டும், முரசு வலிக்கட்டும், முப்படைகளும் புறப்படட்டும். விழாக்கோலம், வெற்றி முழக்கம். ராணி வேலு நாச்சியார் அண்மையில் நடந்த போரில் மீண்டும் வெற்றி பெற்று விட்டார். சிவகங்கை சீமையை அடைய
இந்த பரமாத்தூர் உடையத்தேவன் போட்ட கணக்கு தப்பு கணக்கா போய்விட்டது. இதை இப்படியே வளரவிடக்கூடாது, வளரவும் விட மாட்டேன். எப்படியாவது ஆங்கிலேயர்கள் உதவியோடு இந்த அரியணையில் அமர வேண்டும். இல்லையெனில் அந்த வேலு நாச்சியா இந்த பரமாத்தூர் உடையத்தேவனா என்பதை ஒரு கை பார்த்து விடுகிறேன். வெற்றி வெற்றி முழக்கம் வீதி எங்கும் விண்மூட்டம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்குத்தான் இந்த வெற்றிக்கனி சுவைக்கவில்லை, கசப்பாகவே இருக்கிறது. தளபதியாரே, குயிலின் மரணம் என்னை வெகுவாக பாதித்து விட்டது. ஆயுதங்கள் அனைத்தையும் அழித்து வா என்று தான் கட்டளையிட்டேன். இப்படி தன்னையே அழித்துக் கொள்வாள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என்ன செய்ய, மருதாய் கூட எவ்வளவோ தடுத்துதான் பார்த்திருக்கிறார். ஆனால் குயிலி கேட்கவில்லை. அத்தனை ஆயுத குவியல்களையும் அழித்து ஒழிப்பதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறிவிட்டு தடுத்த மருதாயையும் பிடித்து ஒரு அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டு தன் உடல் முழுவதும் நெய்யை ஊற்றி பற்ற வைத்துக் கொண்டு அந்த ஆயுத கிடங்கிற்குள் குதித்து விட்டாளாம் நம் வீரத்தமிழச்சி. அது மட்டுமல்ல அண்ணா, உடலெல்லாம் தீப்பற்றி எரிம்பொழுதும் ஆயுதங்கள் வெடித்து சிதறி பயங்கர ஒலி எழுப்பிய போதும் அந்த சப்தங்களை எல்லாம் மீறி வேலு நாச்சியார் வாழ்க, சிவகங்கை சீமை வாழ்க என்று வீர முழக்கமிட்டபடியே வெடித்து சிதறிவிட்டால் அந்த வீரத்தமிழச்சி. ஐயோ, கேட்கும் போதே என் உடம்பெல்லாம் பதறுகிறதே. என் மீதும் இந்த மண்ணின் மீதும் இப்படி ஒரு பற்றா, இப்படி ஒரு பாசமா? தளபதியாரே, குயிலி மறையவில்லை. இந்த மண்ணின் ஒவ்வொரு துளியிலும் நமது பேச்சிலும் மூச்சிலும் என்றும் நின்று நினைத்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒளி இழந்த நானே துடிக்கிறேன். ஆனால் அமைச்சரோ 10 வயது முதல் பாசத்தோடு வளர்த்த பண்பு மகளை இழந்து விட்டாரே. வருத்தம் வேண்டாம் மகாராணி. எனது மகள் பாயிலே படுத்து நோயிலே மாண்டு விடவில்லையே. இந்த நாட்டுக்காக, உங்களுக்காக தன் உயிரை அர்ப்பணித்து வெற்றி திருமகளாக, வீர திருமகளாக நம் எல்லோரும் மனதிலும் நிலைத்து நிற்கிறாரே. அது போதும், அது போதும். தந்தை என்ற முறையில் எனக்கு தனிப்பட்ட வருத்தங்கள் இருந்தாலும் நாடு என்று வரும்போது இப்படிப்பட்ட இழப்புகள் தவிர்க்க முடியாதவை. கோயிலின் பேரத்திலே மறந்துவிட்டு நடக்க வேண்டியது தாங்கள் கவனிக்கலாம். வணங்குகிறேன் அமைச்சரே. உண்மையிலேயே தங்களது தேசப்பற்றிற்கு நான் தலைவணங்குகிறேன். பல தியாகங்களின் தொகுப்பே ஒரு வெற்றி என்பார்கள். குயிலியின் இந்த தியாகமே நாம் பெற்றிருக்கும் இந்த மாபெரும் வெற்றி. போர் என்று வந்துவிட்டால் அங்கு சிந்தப்பட வேண்டியவை கண்ணீர் துளிகள், இரத்த துளிகள். வளர்த்த மகளை விட நாடும் நட்பும் பெரியது என்று அமைச்சரை ஆறுதல் அடைந்த பிறகு நாமும் ஆறுதல் அடைவதை தவிர வேறு வழி இல்லை. ஆறுதல் வார்த்தைகளால் மாறுதல் வரப்போவதில்லை தான். சென்ற எனது தோழியின் உயிர் திரும்பி வரப்போவதில்லை தான். ஆனாலும் அமைச்சரே, வீழ்வது யாராக இருந்தாலும் வாழ்வது நாடாக இருக்க வேண்டும் என்ற உங்களது எண்ணத்திற்கு இந்த வேலு நாச்சியார் பாதம் பணிந்து வணங்குகிறார். ஐயோ, வேண்டாம் மகாராணி, வேண்டாம் வேண்டாம் மகாராணி. தாழாத தலையும் தயங்காத வீரமும் ராணி உங்கள் குலச்சொத்து. ராணி வேலு நாச்சியார் யாருக்காகவும் எதற்காகவும் தலை வணங்கக்கூடாது. உயிர் குலத்திலே மறந்து விடுங்கள். நடக்க வேண்டியதை கவனியுங்கள். நடந்ததை குயிலி முடிவு செய்தார். இனி நடக்கப் போவதை நான் எப்போதோ முடிவு செய்து விட்டேன். தளபதியாரே, தற்பொழுது என் உடல்நிலை சரியில்லை. குயிலின் மரணம் என்னை வெகுவாக பாதித்து விட்டது. அது மட்டுமல்ல, இனி போரின் கோர தாண்டவத்தை என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. எனக்கு அமைதியான நிம்மதியான வாழ்வு தேவை. அது மட்டுமல்ல, எனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரை இனி ஒரு தாய் என்ற முறையில் அருகில் இருந்து கவனித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். அதனால் இறுதியாக ஒரு முடிவெடுத்துள்ளேன். இன்று முதல் இந்த சிவகங்கை சீமையின் ஆட்சி பொறுப்பை மரியாதைக்குரிய பெரிய மருது அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன்.
வேண்டாம் மகாராணி, வேண்டவே வேண்டாம். இதற்காகத்தான் இவ்வளவு காலமாக நாங்கள் பாடுபட்டோம் என்று எதிர்கால சரித்திரம் எங்களை இழித்தும் பழித்தும் பேச வேண்டாம். அரச பதவி எங்கள் கனவல்ல. எதிர்கால தாயகத்தின் சுதந்திரம் அது ஒன்றே எங்கள் கனவு. எனவே தயவு செய்து தாங்கள் இந்த முடிவை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். ஆமா அரசியாவே, ஆமா. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை என்பதையெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அதற்காக இந்த சிவகங்கை சீமையின் ஆட்சி பொறுப்பை அடுத்தவர்களிடம் ஒப்படைத்து விட்டு அமைதியை தேடி செல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை. மருதுபாண்டியர்களே, நீங்கள் அடுத்தவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர்கள். இந்த மண்ணின் மானத்தை காக்க தாங்கள் இன்னுயிரையும் தர தயாராக இருக்கும் இந்த மண்ணின் மைந்தர்கள். தற்பொழுது இந்த மண்ணிற்கு எதையும் சந்திக்க தயாராக இருக்கும் உறுதியான நெஞ்சம் கொண்ட ஒரு தலைமை தேவை. தற்பொழுது அந்த உறுதி எனது உடம்பளவில் நிச்சயம் இல்லை. அது மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள ஆபத்துகள் இன்னும் முழுமையாக நீங்கிவிடவும் இல்லை. ஒருபுறம் கர்னல் அக்னிவின் மிரட்டல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மற்றொரு புறம் உடனிருந்தே கொல்லும் நஞ்சாக படமாத்தூர் உடையத்தேவன் வேறு அங்கங்கே பொன்னும் மணியையும் கொடுத்து ஆசைக்கு அடிமையான ஒரு சிலரை வைத்துக் கொண்டு வயல்களையும் ஊர்களையும் கொடுத்துகிறான். தொடர்ந்து கலவரங்களை நிகழ்த்திக் கொண்டுதான் இருக்கிறான். எனவே இந்த சூழ்நிலையில் எனது இப்போதைய முடிவே சரியான முடிவு. அதனால் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் உடனே இந்த சிவகங்கை சீமையின் ஆட்சி பொறுப்பை மரியாதைக்குரிய பெரிய மருதவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது எனது இறுதியான வேண்டுகோள் மட்டுமல்ல, உறுதியான வேண்டுகோளும் கூட. மகாராணி, தங்களது உறுதியான முடிவு அதுவென்றால் நானும் அதை மறுக்க முடியாது. இருப்பினும் ஒரு சிறு வேண்டுகோள். எனக்கு வேட்டையாடுவதில் தான் விருப்பம் அதிகமே ஒழிய ஆட்சி புரிவதில் அவ்வளவாக விருப்பம் இல்லை. அதனால் சில காலம் காட்டிற்கு சென்று வேட்டையில் ஈடுபடலாம் என்று நினைக்கிறேன். அதுவரை வேண்டுமானால் தம்பி சின்ன மருது அரசாட்சி செய்யட்டும். அண்ணா, வேண்டாம் அண்ணா, வேண்டாம். இந்த யோசனை சரியாக வராது அண்ணா. ஆற்றலிலும் அனுபவத்திலும் நான் தங்களை விட சற்று குறைவுதான். நாடு இருக்கும் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் என்னால் நிலைமையை சமாளிக்க முடியுமா என்று தெரியவில்லை. நிச்சயம் உங்களால் சமாளிக்க முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனது ஆசையும் உங்கள் அண்ணன் பெரிய மருதுவின் ஆசையும் இரண்டையும் நிறைவேற்றும் விதமாக இன்று முதல் இந்த சிவகங்கை சீமையின் ஆட்சி பொறுப்பை ஒருமனதாக உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகட்டும் மகாராணி, தங்களை மறுத்து பயனில்லை. உங்கள் இருவரின் வழிகாட்டுதலோடு இந்த சிவகங்கை சீமையின் ஆட்சி பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னால் முடிந்தவரை சிறப்பாக ஆட்சி நடத்த முயற்சி செய்கிறேன். முயற்சிப்பது மட்டுமல்ல தம்பி, முடிக்க வேண்டிய சாதனைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. இந்த மண்ணிலே இனி பசியும் பிணியும் இருக்கவே கூடாது. ஆங்காங்கே ஏரி குளங்களை வெட்டி நீர்ப்பாசன வசதியை பெருக்கி விவசாயத்தை வளப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இனி இந்த மண்ணிலே எவரும் பிச்சை எடுத்து உண்ணக்கூடாது. நமது பரம்பரை கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்து தினசரி பூஜைகளும் ஆண்டுதோறும் திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, திருப்பத்தூர் அருகில் உள்ள குன்றக்குடி குன்றின் மீது கோவில் ஒன்று கட்ட வேண்டும். யானை மடு தீர்த்தத்தை செப்பனிட வேண்டும். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போல் காளையார் கோவிலை மீண்டும் பழுது பார்த்து வான்முட்டும் அளவில் பிரம்மாண்டமான கோபுரம் ஒன்று அமைக்க வேண்டும். இவையெல்லாம் இந்த வேலுநாச்சியின் நீண்ட கால கனவுகள். இதை நீங்கள் நிச்சயம் நிறைவேற்றி காட்ட வேண்டும். திருப்பணிகளும் பொதுப்பணிகளும் நடைபெறும் அதே நேரம் இந்த மண்ணிற்கு எந்த ஆபத்தும் நேராமல் காப்பதிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பரமாத்தூர் உடையத்தேவனின் செயல்களை நீ கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவனது அக்கிரம செயல்கள் எல்லாம் வேரிலேயே வெட்டி எரிந்து விட வேண்டும். தம்பி, இந்த உலகம் கீழே விழுந்தால் ஏறி மிதித்து ஓட தயாராகிவிடும். விழாமல் கவனமாக இருக்க வேண்டியது நமது கடமை. ஒன்றை மட்டும் உனக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வீழ்த்தி அவன் விழிப்பாயில்லை என்றால் வீழ்ந்தவனுக்கு விரைவிலேயே வெற்றி கிடைத்துவிடும். ஜாக்கிரதை. நன்றி அண்ணா, நன்றி மகாராணி. உங்களின் இருவரின் வார்த்தைகளை வேத வாக்காக கொண்டு நான் செயல்படுவேன். அனைத்தும் நலமாகவே நடக்கும்.
நன்று மருது பாண்டியர்களே, மிக்க நன்று. இப்பொழுதுதான் என் மனம் முழு நிம்மதி பெற்றது. இனி நான் மன நிறைவோடு விடைபெறுகின்றேன். மானம் காத்த மருது பாண்டியர்களே, இனி இந்த ஆட்சி உங்கள் கையில், ஆட்சி உங்கள் கையில். இந்த ஆட்சியும் அதன் மாட்சியும் நின்று நிலைக்க வேண்டுமானால் ஒன்றை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அந்த பரதேசி பரங்கியர் கூட்டம் நம் மண்ணில் கால் பதிக்க அனுமதிக்கவே கூடாது. உயிரே போனாலும் அந்த நாடு பிடிக்க வந்த நாடோடிகளுக்கு ஒரு நாளும் அடிவடைந்து போய்விடக் கூடாது. இதுவே இந்த வேலுநாச்சியின் கட்டளை. எமது கட்டளையே காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டு. மானம், 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 இது ஒன்றே மறவர் சீமையின் தாரக மந்திரம். மண்டியிடுவது, மன்னிப்பு கேட்பது என்ற மனத்தனத்திற்கெல்லாம் மறவர்களின் வரலாற்றிலே அப்பொழுதும் கிடையாது, இப்பொழுதும் கிடையாது, இனி எப்பொழுதும் இருக்கவே கூடாது. மருதுபாண்டியர்களே, புலிகள் வீழ்ந்து விட்டால் எலிகள் கூட ஏறி விளையாட ஆரம்பித்து விடும். எனவே ஒரு கணம் கூட ஏமாந்து விடக்கூடாது. சாவை கண்டு அஞ்சும் கோழை அல்ல நாம். தாயகத்திற்காக, தமிழ் மண்ணிற்காக போராடும் போராளிகளுக்கு என்றுமே மரணம் இல்லை. போர்க்களத்தையே நாம் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்தும் 1000 வீரர்கள் வெடித்து கிளம்புவார்கள். ஒன்று மட்டும் உறுதி, எதிர்காலத்திலே இந்த தமிழ் மண்ணிலே சுதந்திர காற்று சுதந்தமாய் வீசும். அதை சுவாசிக்க இந்த வேலு நாச்சியார் உயிருடன் இருக்க போவதில்லை. இருப்பினும் எதிர்காலத்தில் இந்த மண்ணிற்காக நாம் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் தொட்டுத்தான் எதிர்கால சரித்திரமே எழுதப்படும். ஒன்று மட்டும் உறுதி, வீழ்வது யாராக இருந்தாலும் வாழ்வது நாடாக இருக்க வேண்டும். இதை மட்டும் என்றும் மறந்து விடாதீர்கள். இதுவே இந்த வீரவாளின் மீது இந்த வேலு நாச்சியார் செய்து கொடுக்கும் சத்தியம், சாசனம். பெரியோர்களே, இதன் பிறகு சிறப்பான சின்னமருதுவின் ஆட்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. வேலு நாச்சியாரின் புகழும் சிவகங்கை சீமையிலே கொடிகட்டி பறக்கிறது. வாழ்க தமிழகம், வளர்க தாயகம், வெல்க வேலு நாச்சியார் புகழ் என்று அன்புடன் புதுவை அரசு கலைமாமணி MS ராஜா. நன்றி, வணக்கம்.